லாஸ்ட் 2 டேஸா ஃபுட்பால் பிளேஸ் மத்தியில ஜாய் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? அதுல விளையாடுற பிளேஸ்லாம் யாருங்கிற கொஸ்டின் அதிகமாவே இருக்கு. அதுல விளையாடுற பிளேஸ் லிஃபார்ட் ட்ரிவேண்ட்ரம். எனக்கு புரியலடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டில் ஃப்ளவர் ஃபுட்பால் அகாடமி பிளேயர்ஸ் தான் அதுல விளையாடுறாங்க. அது அவங்களோட 8 வருஷம் ஹார்ட் ஒர்க் கிடைச்ச வெற்றியா தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அவங்க ஆல் இண்டியாவுக்கு வந்து என்டர் ஆயிருக்காங்க. 2015ல லிஃபா அகாடமி ஓப்பன் பண்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் இப்போ ஜாய் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஜாய் யூனிவர்சிட்டியில் யார் கோச் பண்றான்னு பார்த்தீங்கன்னா கிளியஃபஸ் கோச். லிஃபா அகாடமி பிளேயர்ஸை எப்படி ஸ்கவுட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேடர் கப்னு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ட்ரிவேண்ட்ரம்ல இருக்க 45 வில்லேஜஸ் பிளஸ் கன்னியாகுமரியில் இருக்க கோஸ்டல் ஏரியாவில் இருக்க ஒரு 8 வில்லேஜஸ். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற 150 பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி அடுத்தடுத்து அவங்கள ஸ்கவுட் பண்ணி 20லேருந்து 25 பிளேயர்ஸ் வரும்போது 8th ஸ்டாண்டர்டில் அண்டர் 13 வந்து அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அடுத்து அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்குமான செலவு, அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிளேயர்ஸோட கிட்டு எல்லாமே அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த அகாடமியில் இருக்க அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து இன்னும் நிறையா பிளேயர்ஸை லிஃபா அகாடமி வந்து உருவாக்கணும். அதுக்கு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட்டை நம்ம சேனல் சார்பாக நான் சொல்லிடுறேன்.